காசுதாம்மா. ஆனா பார்வதிக்கு அந்த கடை ஆமாமா ஆஃபர் வந்தது. அதுலதான் வாங்கினேன். வாங்கி கொடுத்துட்டேன். அத்தே அதுவே பெரிய சந்தோஷம்தான். இந்த கிஃப்ட் அம்மாவுக்கு ஸ்பெஷலா இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். பார்வதி ஆண்டி தான் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படியா? அவங்க ஆஃபர்லாம் போட்டு கொடுத்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆளு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா டேய், இப்ப வரைக்கும் எது என்ன தோணுதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆமா ஆமா அதான் நான் அம்மா வாங்கம்மா, உள்ள வாங்க. அதுங்க ஃபங்க்ஷன்னா வரத்தானே செய்வாங்க. கொட்டிக்கிறதுக்குனே என்ன இருமல்? இப்பவே எல்லா நோயும் வர ஆரம்பிச்சிருச்சு போல. அப்படியா? சீதா, நீ எப்படிமா இருக்க? நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் பாட்டி. Thank you very much பாட்டி. பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த வீட்டு மருமகளுங்க கையில தான் இருக்கு. ஆமா, நீ என்ன நெத்தில பொட்டெல்லாம் வைக்காம இருக்க? சின்ன உட்காருங்கம்மா. பாட்டி. கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ரவி, நீதான் படிப்பு முடிச்சதுமே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. நான் உனக்குன்னு ஒரு ஜாப் இருக்கணும். நீ ஓனா ஏர்ன் பண்ணணும். அப்பதான் உனக்கான அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் நல்லது. வேலைக்கு போ. அதுக்கு வேற யாராவது ட்ரெயினை ஓட்டி வேற யாராவது ஒருத்தரை இடிச்சாதான். கொஞ்சம் கூட புத்தி இல்லையா உனக்கு? அத்தே, நான் நடந்தது தானே. இத்தனை வயசாயி உனக்கு எப்ப என்ன பேசணும்னு விவசாயம் இல்லையா? இன்னைக்கு ஒரு நினைச்சுக்காதீங்க அம்மா, சீதாவுக்கு நல்ல இடமா பாக்கல. நானே இருந்தாதான் கல்யாணம் ஆகி போற வீட்லயும் அவளுக்குன்னு கொஞ்சம் மரியாதை இருக்கும். இல்லன்னா ஒண்ணும் இல்லாத வீட்ல இருந்து வந்தவன்னு குத்தி காமிப்பாங்க. அப்படி ஒரு மீனா, எல்லா மாமியாரும் ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் ஒன்னதான். தெரியுது, நீ டப்பிங் பண்ணாத. நல்ல இடம் நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏண்டா? இந்த வாயாடி எவன் கட்டிப்பான்? ஏய், நான் அவ்வளவுதான் சொன்னேன். அவ திருப்பி விடுறா. நிஜமாவே உன்ன சொல்லல. போடா. சீதா அவங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா பாரு. இதுங்க உட்காருமா. கேட்டல்ல? என்னது? அதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பா. அன்னைக்கு ஒன்னு மேரேஜ்க்கு கூப்பிட்டேன், நீ வரல. அன்னைக்கு வேலை ரொம்பவுமா? வாங்க 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 சம்பந்தி, வாங்க வாங்க ஆண்டி. வரேன் அத்தை. வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. வெளியூர் போயிருக்காரு அதானே? ஏங்க, அவர் என்ன ரிட்டையர் ஆயிட்டாரு? ஏரோப்ளேன் செய்யற கான்ட்ராக்ட் வாங்கிருக்காங்க. 2 முழம் பூ கட்டுறதுக்கு. இப்படி சொல்ற? மத்ததெல்லாம் கரெக்டா தானே இருக்கு. நீ வாங்குனது சரியில்லை. ஒரு பொண்ணு கிடைக்கும் போது எனக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டானா? டவுட் தான். பையன் கிடைக்க மாட்டானா? பாரு, வேண்டாங்கறல. பார்வதி, உன்ன சீதா, உன்ன ரவி, புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட விளையாடினா கோவம் வராதா? ஸ்ருதி நல்லா எனக்கு கல்யாணம் ஆனா அந்த பையன் ஓடிடுவான்னு ரவி சொன்னா. அதான் இப்படி அடிச்சா அவனுக்கு மாதிரி மிரட்டுறாரு. டேய் போடா. புடிங்க ஸ்ருதி. என்ன மீனா, நாள் கூட நிக்காம வேலை பார்த்துமா முத்து உனக்கு ஒரு தங்க நகை கூட வாங்கி கொடுக்கல? ஆனா சம்மந்தி பாத்தீங்களா, இப்பெல்லாம் ஒரிஜினல் நகை மாதிரியே கவரிங் நகைக்கு நகை மேல எல்லாம் ஆசை இல்லைன்னு சொன்னா, இந்த கவரிங் நகைய இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்காக கவரிங் தான் போட்டிருக்கா. என்னம்மா இது? நான் என்ன வெளியாளா? என்கிட்ட எதுக்கு நீ அதுக்கு போய் சொல்லணும்? இத்தனை நாளா நகை போட்டுருது. ஃபங்க்ஷனுக்காக தான் திருப்பி வாங்கி மாட்டிக்கிட்டேன். கலெக்ட் பண்ணது நானும் தான். எனக்கு தெரியாதா? ஏன் மீனா பாக்க அப்படி இருந்துச்சு? அது சம்மந்தி, ஃபங்க்ஷன்றது பொண்ணு மனசு கஷ்டப்படாதா? ஐயோ சாரி மீனா. நாங்க எப்படி என்ன சொன்னதுதான் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. புரியுது, அதுக்கு தான் சொன்னேன்.
இதை திருப்பி வைக்கணும். வரேன்னு தான் மாமா சொன்னாரு. எவ்வளவு நேரம் அதுக்கு இன்னும் டைம் ஆகுமே. சொன்னா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? பேரம் பேசிக்கிட்டு இருப்பான். வருது சார்ஜ் இல்லையோ என்னவோ. கண்ட கடைக்கு போய் அவன் இன்னைக்கு வெளியே போயிருக்கானா? ஏதாவது காரணம் இல்லாம இருக்காது. வந்துரு சரி அப்ப ஓகே, நம்ம எல்லாரும் அது வரைக்கும் பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். முடியுமா அத்தை? நீ சும்மா அவனை பத்தி சொல்லிட்டு இருக்காத, வந்துருவான். இது என்னோட gift. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி. அவன் இன்னைக்கு வர மாதிரி தெரியல பாட்டி.